இங்க என்ன நடக்குது ரிஷி? அப்புறம் நீ என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நெருங்காத. நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல. ஆனா எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே? இவ என்ன சொல்றா ரிஷி? ப்ளீஸ் இல்ல நில்லு. அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் எப்பவோ பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். இருந்தவன இருக்கான்னு சொல்லாத. அப்ப நீ ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்ப எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இரு, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணு. நான் எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணுவேன். ஏன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் ரிஷி பிஹேவ் பண்ணணும். ஒருவேளை அவன் அப்படி நடந்துக்கலனா XYZ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்புறம் அதோட ஆரம்பம் எங்க இருந்து ஆரம்பிக்கும் தெரியுமா? உன்கிட்ட இருந்து. இந்த சின்ன சின்ன கண்ணை வச்சு நான் பயமுறுத்துறத நிறுத்த. ஹோஷியார்பூர்ல உன்ன மாதிரி ஆளுகளை நான் கட்டி வச்சு சுத்துவேன். ஷகனா ப்ளீஸ் அமைதியா இரு. சொல்லு பிராச்சி. அது ஒண்ணும் இல்ல, என் கண்ணுக்கு முன்னாடி இருந்த குப்பைய கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்வெச் பாரத் ஆச்சே, அதான் சுத்தமா கிளீன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிராச்சி நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ரிஷியை விட்டு நான் இல்ல, நீ தூரமா இரு. நீ போய் உன்னை நல்லா செக் பண்ணிக்கோ. நீ என்னமோ பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல இருந்து வந்து பேசுற மாதிரி தெரியுது. அங்கே திரும்ப போயிடு, புரிஞ்சுதா? நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ரிஷி, இவையே என் பேரை எடுக்கணும். எப்பெல்லாம் இவ என் பேரை எடுக்கறோ அப்பெல்லாம் நான் இப்படிதான் பேசுவேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஹோஷியார்பூர்ல என்ன பார்த்தாங்கன்னா எல்லாரும் பயந்துதான் நிப்பாங்க. நீ ரொம்ப தப்பான ஆள்கிட்ட வந்து வகைய மாட்டிக்கிட்ட, புரிஞ்சுதா? உனக்கு நான் வைத்தியம் பாப்பேன். அப்புறம் ஒருவேளை நீ திருந்தல, ஏ ஸ்டைல்ல நான் உன்னை திருத்துவேன். ஓ ரியலி? எனக்கு உன் அளவுக்கெல்லாம் டைம் எடுக்காது. இப்படிங்கிற நேரம் தான் ஆகும் உன்னை என் வழி விட்டு துரத்துறதுக்கு. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுனா உன் மூஞ்சி நான் உடைச்சிருவேன். ஒருவேளை நீ எனக்கு ஏதாவது போரா ஃபீல் பண்ணனு வச்சுக்கோ, என்கிட்ட வா. நான் உன் முகத்தை உடைக்கிறத நீ என்னைக்கும் மறக்க மாட்ட. அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஆக்சுவலி நான் இல்ல, நாங்க போறோம். போலாமா ரிஷி? நீயும் எப்படிப்பட்ட எக்ஸ் எல்லாம் வளர்த்து வச்சிருக்க பாத்தியா? வளர்த்து வச்சிருக்கேனா? ஆமா, காட்டு மிருக மாதிரி தானே நடந்துக்கிறா. ஆனா நீ அவகிட்ட அப்படி எல்லாம் பேசிர கூடாது. சரியா சொன்ன. நான் இப்படி இல்ல, ஹோஷியார்பூர் ஸ்டைல்ல பேசியிருக்கணும். அவளை விட இவ ரொம்ப ஆபத்தானவ போல இருக்கு. பணத்தை எடுத்துக்கிட்டேன், போனை எடுத்துக்கிட்டேன், எல்லாம் எடுத்தாச்சு. அப்பா, ஏ பிரக்யா, அட இன்னும் எவ்வளவு நேரம் பண்ணுவ? சீக்கிரமா வாயேன். ஐயோ, திருடன் திருடன் திருடன், என் சுருக்கு பை எடுத்துட்டு ஓடுறான். அவனை யாராவது புடிங்களே. திருடன் திருடன். ஐயோ, விடாதீங்க, புடிங்க புடிங்க. என்னாச்சு? ஐயோ, புடிங்க, சொல்லுங்க. என்னோட சுருக்கு பை எடுத்துட்டு ஓடுறான். பார்த்து பத்திரமா போங்க. டாப்ஸி, பண்ணு, நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆனா நீ எனக்கு திருடனா தெரியலையே. அட, உனக்கு ஓடுறதுக்கு இவ்ளோ ஆசைனா ஒலிம்பிக்ஸ்ல ஓடு. உனக்கு திருட வேண்டிய அவசியமும் இருக்காது. பூமி, நீங்களுமா? டேய், என்னோட சுருக்கு பைய குடுறா. உனக்கு வெக்கமா இல்ல? திருடிட்டு போறே. இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. பூமி, போலீஸ்க்கு போன் பண்ணி இவனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவோம். ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துறாதீங்க. என் காலு உடைஞ்சிருக்கு பாருங்க. இங்க அவங்க வந்தாங்கன்னா என்னோட இன்னொரு காலையும் உடைச்சிருவாங்க. உடைச்சாதானே நல்லது. சரி. அட எங்க டேய், நில்லுடா, நில்லு. தேங்க்யூ மேடம். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. பாய். அட, அவனை எப்படி சும்மா விட்டுட்டீங்க? நீ எங்கயாவது கீழே விழுவ, அப்ப நிச்சயமா உனக்கு அந்த காலம் உடையும். ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் தேங்க்யூ வெரி மச். என்னோட சுருக்கு பை கிடைச்சிருச்சு. ஆமா, தேங்க்ஸ் a lot. அந்த சுருக்கு பையில தான் சரிதா அம்மாவோட உயிரே இருக்கு. தேங்க்யூ so மச். நாங்க ப்ரமோஷனுக்காக இந்த வழியில போயிட்டு இருந்தோம். அப்பதான் வழியில திருடன் வந்துட்டான். இப்போ நாங்க இங்க இருக்கோம்னா ஒருவேளை நாங்க இங்க வரணும்னு எழுதி இருக்கோம் என்னமோ. அதாவது அந்த திருடன் என்னோட சுருக்கு பைய திருடுவான். இது கூட முன்கூட்டியே எழுதப்பட்டதா என்ன? பாத்தீங்களா, நான் வயசானவ, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தானே அந்த பையன் அவன் திருடுனா. நானும் அவனை காயெல்லாம் எடுத்து அடிச்சேன். ஆனா என்ன பண்றது, குறி தப்பிடுச்சு.
இப்போ வயசாயிடுச்சு இல்லையா? இங்க பாருங்க சரிதாம்மா, உடம்புக்கு வயசாகலாம் ஆனா மனசுக்கு வயசாகாது. வயசை வச்சு யாரையும் சாதாரணமா எடை போட்டுட கூடாது. ஏதோ உண்மைதான், நானும் இதை ஒத்துக்கிறேன். ஆமா, நானும் இதை நம்புறேன். இப்ப நான் உங்க வயசுக்கு ஈக்குவலா என்னால போட்டி போட முடியுமா சொல்லுங்க? அட, ஏன் போட்டி போட முடியாது? நம்ம எப்பவுமே உற்சாகமா இருக்கணும், இல்லனா சூழ்நிலை நம்மள உற்சாகமாக்கணும். சந்திரா பிரகாஷி 2 பாட்டிங்க மாதிரி. இந்த 2 பேரும் யாரு? இவங்கெல்லாம் ஆர்வத்துக்கு எடுத்துக்காட்டு. சந்திரா அப்புறம் பிரகாஷ்ன்ற 2 பாட்டிங்க இருக்காங்களே, அவங்க ஜோடி வில்லேஜ்ல இருக்காங்க. அவங்க 60 வயசுல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் உங்க பொண்ணுங்களுக்காக. ஏன்னா உங்க பொண்ணுங்களுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்னு நினைச்சாங்க. அவங்கள என்கரேஜ் பண்றதுக்கு, அவங்களும் வாழ்க்கையில முன்னேறி போகணும்னு நினைச்சாங்க. லிசன் டு மீ. நான் என்ன சொல்ல வரேன்னா, வெளியே நாம எங்கேயும் பேசிக்க வேண்டாம். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பேசுறாங்கன்னா, அதாவது உனக்கும் எனக்கும் எதுவோ இருக்குன்னு சொல்ல என்ன வராங்க. பத்தி காலேஜ்ல அப்படி யார் பேசிக்கிறாங்க? இல்ல நான் தெரிஞ்சுக்கணும் யார் என்ன பத்தி அப்படி நினைக்கிறாங்க. அவங்க யாருன்னு முதல்ல பேர் சொல்லு. என்னதான் இருந்தாலும் காரம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, என்ஜாய் பண்ணல. நீ பின்னாடி ஓடுறதும் அவன் பின்னாடி ஓடுறதும் அல்லல்லா. ஆக்சுவலி நான் இல்ல, நாங்க போறோம். பிரச்சனை உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ரியா, are you okay? ஆர் யூ ஓகே? ஏய் மென்டலா நீ? யாரது? யார் வண்டி இடிச்சது? யாரு? ஏய் ரியா, சீக்கிரம் வண்டி எடு. வண்டி எப்படி இடிச்சு வச்சிருக்காங்க? ஏய் இன்னத்த வண்டி ஓட்டுறீங்க நீங்க? ஏய் நிறுத்து. ஏய் ரியா, வண்டியை ஓரமா நிறுத்து. என்னாச்சு? எதுக்காக அப்செட்டா இருக்க? ஜஸ்ட் பேட் மூட். Tell me. I know my mental sister. ஆனா நம்ம சிஸ்டர் தானே? என் டேட்னால நான் அப்செட்டா இருக்கேன். நீ இங்கதான் தப்பு பண்ற. நீ எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் உனக்கு புரிய மாட்டேங்குது. பிரியா, ஃபர்ஸ்ட் டிசைட். சித்தப்பாவை அப்செட் ஆக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல பிராக்சிய பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? கம் ஆன் ரியா. சித்தப்பா அவரோட ஒய்ஃபை இன்னும் லவ் பண்றாருன்னா அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அவங்களோட ஹிட் லவ் ஸ்டோரியா தான் இருக்கும். ஆனா நீ உன்னோட லவ் ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே? நீ பிராக்சிய பனிஷ் பண்ணணும், அவ மனச ஹர்ட் பண்ணணும். நீ அவகிட்ட ரன்வீர் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். சோ அதுக்காக நீ முதல்ல உன்னோட கோவத்தை சேனலைஸ் பண்ணணும். அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் பண்ணணும், அதுவும் உன்னோட வீட்ல. ஆக்சுவலி நீ என்ன என்னதான் பண்ண சொல்ற? ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணு. தீபாவளி பார்ட்டி, அதுவும் நாளைக்கு. மத்தத எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்றேன். நீ என்ன பண்ணணும்னா உங்க டாட் கூட பேட்சப் ஆயிக்கணும், அவ்வளவுதான். நோ வே. என் டாடி கூட என்னால பேட்சப் பண்ணிக்க முடியாது. நான் ஒன்னும் அவர்கிட்ட போய் சாரி சொல்லுன்னு சொல்லல. ஒருவேளை அவர் உன்கிட்ட பேச வந்தா நீ அவரை அவாய்ட் பண்ணாத ப்ளீஸ். சுயிங்க மாதிரி இது இழுக்காத. அப்புறம் நாளைக்கு என்னோட பிளான் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் ஐம் ஷூர் 100% சக்சஸ் நமக்கு தான் ஆகும். ஃபைன் அண்ட் டன். ரிஷியோட சித்தி அவங்க பொண்ணுங்க மேல உயிரே வச்சிருக்காங்கல்ல. நாளைக்கு நடக்க போறதுல அதுக்கப்புறம் அவங்க சித்தி, ரிஷியோட பாட்டி, அதுக்கப்புறம் அந்த சஹானா, அவங்க எல்லாரையும் நான் ஆட்டி படைக்கல. என்னோட பேரு பிரியங்கா இல்ல. யார் அப்படி சொன்னாங்க? முதல்ல அது யாருன்னு எனக்கு அத தெரிஞ்சாகணும். நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இட்ஸ் a bad thing, so I will not share with you. இல்ல எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன பத்தி இப்படி தப்பா யோசிக்கிறது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நீயும் நானா? ஐ மீன் இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். நீயும் நானும் ஒன்னா ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றோம். அப்ப பேச மாட்டோமா? பேசாம எப்படி வேலை பார்க்க முடியும்? That how can anyone think? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது நீ, இட்ஸ் யூ.
and it's me. I mean, அடுத்து 7 ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி எந்த ஒரு ஜென்மத்திலயும் உனக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. We can never be together, never ever. அப்புறம் உன்னோட இமேஜ் என்ன? What's your image? நீ ஒரு கேசினோவா. உன்னோட இமேஜ் பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மையை சொல்லணும்னா I just hate it. உன்னால அப்படி எப்படி யோசிக்க முடியுது சொல்லு. நான் எதுவும் யோசிக்கல, அவங்கள தான் யோசிச்சாங்க. யார் எப்படி நினைச்சாலும் நீ சொல்லிருக்கலாம்ல பிராச்சி hates me ன்னு. You hate me? Of course I hate you. நான் வந்து யாருக்கும் எந்த ஒரு தப்பான இம்ப்ரெஷனும் கொடுக்க விரும்பல. நாம ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க முடியாது. மறுபடியும் இந்த மாதிரி உளறிட்டு இருந்தா உன் மூஞ்சி உடைச்சிருவேன். நான் என்ன தப்பா பேசுனேன்? நீ எதுக்கு என்கிட்ட இவ்ளோ ஆட்டிட்யூட் காட்டுற? என்ன நானா சொன்னேன்? அவன் என்கிட்ட சொன்னதை நான் உன்கிட்ட சொல்றேன். நீ அவனுக்கு கிளியரா சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. நான் அவனுக்கு கிளியர் பண்ணலன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு மட்டும் உன் மேல என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நினைக்கிறியா? யாருன்னு சொல்ல, என் வழியில நான் பாத்துக்கிறேன். சாரி சித்தி, பிரியங்காவும் சகானாவும் மீட் பண்ணிக்கிட்டது சரியே இல்ல. ஆனா அவ திடீர்னு வந்துட்டா. அவ சகானா கிட்ட இட்ஸ் ஓகே ரிஷி, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் இப்படி நடக்கத்தானே செய்யும். சித்தி நீங்க, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, லாஸ்ட் டைம் பிரியங்காவை உன் பாட்டி பார்த்த போது பிரியங்காவை வெறுப்பேத்துறதுக்காக அவங்க ஒரு பொய் சொன்னாங்க. உனக்கும் சஹனாக்கும் நிச்சயம் ஆயிடுச்சுன்னு. அவங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு நினைச்சாங்க. ஆனா பிரியங்கா இப்படி இருப்பான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியாது. அவ உன் மேல அகைன்ஸ்டா கேஸ் போட்டிருக்க விஷயமும் தெரியாது. அதெல்லாம் விட இப்ப சஹானாவை நினைச்சாதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. ஃபெஸ்டிவல் முடியட்டும், அதுக்கப்புறம் கோர்ட்ல டேட் கிடைச்சதுன்னா இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சித்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரியங்கா சகானாவை எதனா பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்களா? தெரியல, ஆனா அவ ஏதாவது ஒண்ணு பண்ணுவான்ற பயம் இருக்குல்ல. நிஜமாவே பிரியங்கா ஏதாவது பண்ணிட்டானா சஹானா அமைதியா இருக்கிற ஆள் கிடையாது. அதுக்கப்புறம் பிரியங்கா சஹானாக்கு எப்படிலாம் பிரச்சனை கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பா. இருந்தாலும் நான் சஹானா கிட்ட பேசுறேன். அவளை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லி சொல்றேன். ரிஷின், நீயும் கொஞ்சம் கவனமா இரு. எனக்கு ஏதோ மனசெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏதோ பெரிய பிரச்சனை வர போற மாதிரி தோணுது. என்ன விஷயமா இருக்கும்? எதுக்காக அவ என்ன இவ்வளவு அவசரமா வர சொல்லிருக்கா? ப்ளீஸ் வாங்க. உங்ககிட்ட நல்ல ட்ரெஸ் ஏதாவது இருக்கா? இந்த இடத்துல மனுஷங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கு. அது உன்கிட்ட இருக்கா இல்லையா? என் ட்ரெஸ் பத்தி கேக்குறதுக்காகவா நீ இங்க என்ன அவசர அவசரமா வர சொன்ன? இல்லனா நீ போன் பண்ணும்போது நான் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்திருந்தேன். வெயிட்டர் கொண்டு வந்து சாப்பாட்டை சர்வ் கூட பண்ணிட்டான். நான் அந்த சாப்பாட்டை எப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏதோ பல ஜென்மமா நாங்க மீட் பண்ணாத மாதிரி நினைச்சேன். சாப்பிட கைய வச்சா உன்னோட போன் வந்துருச்சு. நீ பண்ண அவசரத்தை பார்த்து நான் அப்படியே பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்ன ஏதுன்னு ஓடி வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. ஆனா இங்க வந்தா நீ என் கிட்ட ஏன் ட்ரெஸ் பத்தி கேக்குற? நீ என்ன ட்ரெஸ் வியாபாரம் பண்ண போறியா? சேல் போட போறியா? என்னன்னு சொல்லு. நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், இரிட்டேட் ஃபுல்லா இருக்கேன். நான் சாப்பிட வேற இல்ல. அதோட என் அப்பா என் பின்னாடி போலீஸ வேற அனுப்பி வச்சிருக்கான். நான் ஓஷியார்பூர் ஜெயிலுக்கு போவேனா இல்ல ரயில்ல போவேனா என்னன்னு தெரியல. நீ இல்ல நீ என் கணத்துல அரைஞ்சிட்ட. ஏன் உங்க அப்பா மட்டும் தான் உன்னை அடிக்கணுமா? தேவைப்பட்ட நானும் உன்னை அடிப்பேன். உனக்கு எப்படி தெரியும் நான் அதிகமா பேசுவேன் எங்க அப்பா அதனால அரைவாருன்னு? எல்லா பேரண்ட்ஸும் பசங்களை அடிப்பாங்க. அப்ப நீ அதிகமா பேசினா உங்க அப்பா கூட உன்னை அரைவாரா? லிசன், ஃபேமிலி ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் இங்க வரல. உன் லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ண இங்க வந்தேன். பிராச்சிய பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும்ல. நல்ல Dress இருக்கா இல்லையா? Do you have nice suit? ஐயோ, இந்த பொண்ணு மறுபடியும் என் Dress பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாளே. லிசன், இங்க பாரு, நாளைக்கு எங்க வீட்ல தீபாவளி பார்ட்டி வச்சிருக்கேன். நாளைக்கு எங்க வீட்ல தீபாவளி பார்ட்டி வச்சிருக்கோம். நீ எங்க வரணும்னு ஆசைப்படுறேன். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அப்பதான் நீ பிராச்சியை மீட் பண்ணலாம். அன்னைக்கு நீ அவளை மீட் பண்ணனா என்னைக்குமே நீங்க பிரியவே மாட்டீங்க. ஏன்னா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போற. அதனாலதான் சொல்றேன், நல்ல Dress-ஆ போட்டுட்டு வா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? பிராச்சியோடயா? நோ நோ, பிராச்சியோட ஞாபகம் வந்துருச்சு. எப்போ? நாளைக்கா? நாளைக்கு தானே தீபாவளி? எக்ஸாக்ட்லி. சோ தீபாவளி அன்னைக்கு உன்னோட சீதையை நீ அயோத்திக்கு கூட்டிட்டு போலாம். உனக்கும் சந்தோஷம், உன்னோட அப்பாவுக்கும் சந்தோஷம். இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் நான் சொல்லுவேன். இந்த விஷயத்த, இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதா இருந்தா நீ போன்லயே சொல்லிருக்கலாமே. நான் அங்கேயே சந்தோஷப்பட்டிருப்பேனே. போன்ல உன்னை எப்படி அறைய முடியும்? ரொம்ப சரியா சொன்ன. So she will wait for you. Can you stop? So she will wait for you and I'll wait for you. Bye.
உங்க அக்கா மக்கா இவ்வளவு தப்பா நினைச்சிட்டேனே. எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா. செம போ. தள்ளிப்படு. பிரச்சனை உனக்கு ஆபத்தா இருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன முதல்ல நீ தள்ளிப்படு. சொல்லு, நான் ஆபத்தானவளா? இல்ல, ஆபத்தானவன் நான் தான். முகத்தை பாத்திருக்கியா? அதுதான் சீக்ரெட். பாக்குறவங்க என் முகத்தை பார்த்து அப்பாவின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி எனக்குள்ள நிறைய அறிவு இருக்கு. எவ்வளவு இருக்கு தெரியுமா? கண்ணுல துணியை கட்டிக்கிட்டு ரவுடிங்களை பார்க்காம நான் அடிச்சு துவம்சம் பண்ணுவேன். அப்படியா? நீ கதை விட்டுட்டே இருப்பேன்னு அதெல்லாம் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ, நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு கூட நான் உன்கிட்ட சொன்னேன்ல, கண்ணுல துணியை கட்டிக்கிட்டு ரவுடிங்களை அடிச்சேன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்ல. அன்னைக்கு உன் கூட ரன்பீர் இருந்தா அவ சொல்லிருப்பான் யார எப்படி எங்க அடிக்கணும்னு, அதனால அடிச்சிருப்பா. அதெல்லாம் இல்ல. அடி பாவி, அன்னைக்கு சொன்னதே வேற, இன்னைக்கு அப்படியே மாத்தி சொல்றான். அவன் கூட இருந்தா, ஆனா அவன் எதுவுமே செய்யல. என்னோட பலத்தை வச்சு நான் தான் ரவுடிங்களோட மோதினேன். நீ போன போட, நான் அவன் கிட்ட பேசணும். இப்ப வா. இந்த பிலிம் எப்படி ஹிட் ஆச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஹீரோ வலையா இல்ல ஹீரோயின் வலையான்னு. அப்புறம் எனக்கு என்னமோ ரன்பீர் தான் சண்டை போட்டிருப்பான்னு தோணுது. உன் கண்ணுல துணியை கட்டி விட்டுருப்பான், அப்புறம் நீ தான் சண்டை போட்டேன்னு சொல்லிருப்பான். நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? அந்த ரவுடிங்கள நான் தான் அடிச்சேன் தெரியுமா? சரி, அப்ப நான் அவங்கிட்ட பேசுறேன். நான்லாம் அவங்கிட்ட பேச மாட்டேன். ஏன்? ஒண்ணும் இல்ல, காலேஜ்ல 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு, அதான் பேசிக்கிறது இல்ல. சாரி. இந்தா. ஓகே ப்ரோ, எனக்கு ஒண்ணு சொல்லு. நீ என்ன ரொம்பவே போர் அடிக்கிற. நீயும் தூங்க மாட்டேங்கிற, என்னையும் தூங்க விட மாட்டேங்கிற. என்னது இது? அது வந்துப்பா ப்ரோ, உங்களோட போன் அடிக்குது. அட இவளா? நீயே பேசு பிராச்சி. ஏய் பிராச்சிப்பா. அதான் உன்ன பேச சொல்றேன். ஏய் சரி, நானே பேசுறேன். ஹலோ பிராச்சி, நான் ஆரியன் பேசுறேன். அது என்னன்னா ரன்பீர் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான், அதனாலதான் நான் பேசுறேன். பிராச்சி அவங்கிட்ட பேசலன்னு யார் சொன்னது? என்ன பண்ற? ஏ பிராச்சி, உன் குரல் ஏன் இவ்வளவு கேவலமாயிடுச்சு? சகானா கூட இருந்து உன்னுடைய குரலை இப்படி ஆயிடுச்சு. நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஓ வாவ், யூ லுக் வெரி ஃபேபுலஸ். ரியலி? நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நான் தூங்கும் போது கூட ஃபேபுலஸா தான் இருப்பேன். யூ லுக் சோ பிரிட்டி. Oh my God, Daddy, you look so beautiful. Thanks. Nothing has changed, huh? Relax, relax. Very Hey nice. guys, relax. Okay. You are looking so hot. அது எப்படி சொல்றதுனே தெரியல. சொல்ல முடியாதுதான், ஆனா எல்லாருமே ரொம்ப ஹாட்டா தானே இருக்கோம். ஆனா நான் பொண்ணுங்க கிட்ட சண்டை போடணும்ல. ஏன்? அவங்க உங்களை சைட் அடிச்சா எனக்கு பிடிக்காதுல்ல. அபி அந்த சான்ஸை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அட, அபி சான்ஸ் கொடுக்கலன்னா என்ன? யாராவது சைட் அடிக்கிற சான்ஸை விட்டு கொடுப்பாங்க. ஐயோ அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்க? நல்லா தானே இருந்தீங்க நீங்களுமா? அதனால என்னப்பா? மீரா, நீ சொல்ல மாட்டியா? நீ சொல்லணும்ல. நான் என்ன சொல்றது? ஆமா, நீ யார்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அதாவது சில சமயங்கள்ல இவளும் அந்த சான்ஸ் எடுத்திருப்பாள்ல, அதுவும் யாருக்கு தெரியும்? நீ என்ன சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ. மீரா, ஒன் செகண்ட் லேடிஸ். மீரா இங்க இருக்கிறது ரியாவுக்காக, எனக்காக இல்ல. சோ ஸ்டாப் எம்பாரசிங் ஹர். ஆல்ரைட்? அப்புறம் மீரா, நீ தப்பா எடுத்துக்காத. என்னோட இந்த ஸ்வீட்டான ஃபேமிலி இருக்குல்ல, தீபாவளி சமயத்துல இப்படி பைத்தியம் ஆயிடுவாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? நான் எம்பாரஸ் ஆயிட்டு போறேன்னு நினைச்சீங்களா? இவங்க எல்லாரும் உங்களை கலாட்டா பண்றாங்கன்னு தெரியும். நான் இங்க இருந்தா அதனால என் பேரை சொல்றாங்க. வேற யாராவது இருந்தா அவங்கள சொல்லிருப்பாங்க. இததான் சொல்லுவாங்க என்ன புத்திசாலித்தனம். பொறுத்த வரைக்கும் நீங்க ரியாவோட ஃபாதர், அவ்வளவுதான். இது இன்னும் புத்திசாலித்தனமான விஷயம். சரி, ஓகே, இன்னைக்கு என்ன நாளுன்னு சொல்லுங்க. தீபாவளியை ஏன் வேலண்டைன் ஆக்குறீங்க? சரி, ஜோடி சேர்க்காம தீபாவளியை ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டாடலாமா? லைட்ஸ். சோ இந்த லைட்ஸ். ஆமா, அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ஸ்ல எங்க காணாம போயிட்டாங்க? எங்க? நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. எனக்கு இந்த கோகுலத்துல இருக்கிற ஃபீல் வருது. கோபியர்களுக்கு நடுவுல கிருஷ்ணர் பாவம் மாட்டிக்கிட்டான். டான்ஸ் எதுவும் பண்ணாம கலாய்க்கிறாங்க. அட இல்ல அபி, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ ரிலாக்ஸா இரு. இங்க பாரு அபி, நீ சொன்ன மாதிரி எல்லா கெஸ்டையும் இன்வைட் பண்ணியாச்சு. எல்லா கெஸ்டும் வந்துருவாங்க. அதாவது முதல்ல அவங்க வீட்டு பூஜையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பார்ட்டிக்கு வந்துருவாங்க. ஆனா உண்மையான விஷயம் அது இல்லையே. விஷயம் என்னன்னா, இங்க இருந்த எல்லா ஆம்பளைங்களும் எங்க போனாங்க? இப்ப எனக்கு அவங்களுடைய கம்பெனி வேணும், இல்லன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இங்க எல்லாரும் எனக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க.
சொல்லுங்க somebody please tell me. நாங்க சொல்ல மாட்டோம், நீ இங்கே ரபி. எங்களுக்கு நடுவுல அதான் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயங்கரவாதிங்க. அட, என்ன பண்ணது? பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும். ஓகே, யாரும் சொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். இப்ப நான் டெரஸ்க்கு போறேன் காத்து வாங்கறதுக்கு. என்ன ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், என்ஜாய் யுவர் தீபாவளி. ஓகே, நான் கிளம்புறேன். வேர் இஸ் மை கவுண்டர் பார்க் ஆண்களே? பாய்ஸ் பாய்ஸ், உங்க எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன், என்னாச்சு? அட, கீழே இருக்கிற லேடிஸ் எல்லாருமே என்ன கலாய்க்கிறாங்கப்பா. அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டா அவங்களுக்கு பெரிய பவரே கிடைச்சிருது. அப்புறம் இன்னைக்கு தீபாவளி வேற, அதனால எல்லாரும் கூடயும் சேர்ந்து லட்சுமியும் இருக்கா. விக்ரம் எம்ப்ரோ, என்ன கட்டி பிடிச்சுக்கோடா. ஐ அம் சோ ஹாப்பி டு see you. என்னோட நண்பா, இருக்கமா கட்டி பிடிக்காதடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ என் லைஃப்க்கே தலைவலி. இன்னைக்கு என் கண்ணுக்கு தெய்வமா தெரியற. உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொல்றது? சரி, இதை விடு. கீழே என்ன நடந்துச்சு? என்ன நடக்கலன்னு கேளு. என்னன்னு சொல்றது? எல்லா பெண்களும் சேர்ந்து என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு திருடனை பிடிச்ச மாதிரி என்ன சுத்திட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து என்னென்ன பேசுறாங்க தெரியுமா? என்னையும் மீராவையும் சேர்த்து பேசுறாங்க. ஏன்பா யாராவது இப்படி எல்லாம் பேசுவாங்களாப்பா? இந்த லேடிஸ் இருக்காங்களே, எங்க எந்த விஷயத்தை பேசணும்னே தெரியல. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மாஸ்டர் யாருன்னு தெரியுமா? பல்லவியும் எங்க அம்மாவும். ஆலியாவை குறைச்சி இட போடாத. அட, உன் வைஃப் ஒரு பக்கம்னா அப்புறம் என் மித்தாலினி இருக்காங்களே, அவங்க ஒரு பக்கம். ஒன்னு மித்தாலி, எல்லாரும் காலி. ஆலியாவும் ஒன்னும் குறைஞ்சவே இல்ல. இன்ஃபேக்ட் நான் எழுதி வேணா கொடுக்கறேன். ஆலியாவுக்கு மித்தாலி பாரமா தான் தெரிவாங்க. டாட், ஒருவேளை நீங்க என்ன பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் எதிர்க்கவே அம்மாவை குறை சொல்றீங்களா? இங்க பாரு, நம்ம 2 பேரும் வெளியே போவோம், கெஸ்ட கூட்டிட்டு வருவோம். அதுல யாராவது லாயர் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு இவங்க 2 பேரையும் டிவோர்ஸ் பண்ணிடுவோம். எங்க அம்மாக்கு இந்த மனுஷன் தகுதியே கிடையாது தெரியுமா? குழந்தை பேச்செல்லாம் ஈடுபடாது. ஹாய். ஏ ஆலியா, உங்க பார்ட்டில நீங்க லேட்டா? ஐ எம் சோ சாரி, பட் யூ நோ வாட், சில நேரங்கள நம்ம பார்ட்டிக்கு வரதே இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது இல்லையா? அது வேற. ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. அண்ணா அண்ணா, உங்களுக்கு தெரியுமா யார் வர போறாங்கன்னு? ஆலியா. குட் ஜோக் அண்ணா, பட் நோ. டோன்ட் சேஞ்ச் தி டாபிக். நம்ம பார்ட்டிக்கே லேட்டா வருவாங்களா? ஐ எம் சாரி, பட் அண்ணா நான் என்ன சொல்ல வந்தேனா, அதாவது சரி வந்துட்டல. Just go and entertain the guest, all right? ஓகே அண்ணா அண்ணா, அந்த பக்கம் எங்க போறீங்க? பார்ட்டி இங்க நடக்க போகுது, இங்க தான் இருக்கணும். மிஸ்டர் சௌஹான் இஸ் கமிங். Who's Mr. Chauhan? அவர் உங்களுக்கு தெரியாதானா? மீ சீரியஸோட ஓனர். அட, அவர் இங்க யார் கூப்பிட்டது? அவர்கிட்ட இது தீபாவளி பார்ட்டி, பிசினஸ் பார்ட்டி இல்லன்னு சொல்லிருக்கலாம்ல. இப்பவும் பிசினஸ் பத்தி தான் பேசுவாரு. எல்லாருக்கும் போர் அடிக்கும். அதுக்கு நான் இருக்கேன், டோன்ட் யூ வரி. அப்புறம் அண்ணா, உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க கம்பெனி கான்ட்ராக்ட் ஃபியூச்சர்ல நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். எப்பவும் வேலை வேலை வேலை. ஒகேஷன் எதுவோ லொகேஷன் எதுவோ, ஆனா வேலையை பத்தி தான் பேசுறோம். ஐ எம் சாரி, ஐ காண்ட் ஹெல்ப் இட் அண்ணா, பட் திஸ் இஸ் வாட் யூ கால் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஐ லைக் இட். அப்புறம் இது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவு நல்லதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் பார்ட்டி ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி ஐ எம் வெரி லேட். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் ப்ளீஸ் எங்கேயும் போயிடாதீங்க. அவர் எப்ப அவ இவளோட அம்மா கிட்ட சொல்லிட்டா, இப்ப நீங்க இவகிட்ட சொல்றீங்க. அட, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, you are all like my family. ரியாவும் அதே மாதிரி தான் யோசிச்சிருப்பா. அதனால அவ அம்மா கிட்ட பேசியிருப்பா. ஆனா சார், உங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது எந்த பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா பிடிக்காதுதான் பசங்க ஏதாவது தப்பு பண்றதோ இல்ல மத்தவங்க கிட்ட சொல்றதோ. கரெக்ட் தான். சோ ஐ திங்க் யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சரிதம்மா, வாட் a girl. சரிதம்மா, ஒரு கேம் வச்சுக்கலாமா? நீங்க கொஞ்சம் பேசி பாருங்களேன் பிராச்சி அம்மா கிட்ட. அவங்க கிட்ட பேசி இவள என்கிட்ட கொடுத்துட சொல்லி சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. நீங்க உங்க பொண்ணு ரியாவை இவங்க அம்மாட்ட கொடுத்துருங்க. அப்புறம் இவளோட அம்மா இவள உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, டன். சிம்பிள். டன் டன் டன். இல்ல வந்து எனக்கு என் பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். நான் எதுக்காக அப்படி சொன்னா, ரியா இருக்கால, பிராச்சியோட அம்மா மேல பயங்கர பாசம், ரொம்ப அட்டாச்சா இருக்கா. அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப சாலிடா போகுது. ஐம் ஷூர் இந்த ரியாவுக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் எதுவுமே நினைச்சுக்கல. சார், நானும் உங்க கூட வரேன். பொண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, தீபாவளி ஆஃபர். வெரி குட் ஆஃபர். லிசன், இப்போ சீரியஸா பேசுவோமா? சீரியஸ்லி, நவ் லிசன் டு மீ. நீ போய் முதல்ல உங்க அம்மாக்கு புரிய வை. ஐ அம் a nice guy. நான் என் பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். சோ டோன்ட் ஜட்ஜ் மீ வாட் ரியாஸ் டோல்ட். ஆனா அது வரைக்கும் நீ என் இமேஜை கிளியர் பண்ற வரைக்கும் நான் உங்க அம்மாவை பார்க்க மாட்டேன். ஐ டோன்ட் கேர். நீங்க எப்படி அவளை மீட் பண்ண போறது இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவ வர கொஞ்சம் லேட் ஆகும். அவ அப்புறமா தான் வருவா. சரி சரி, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானும் கொஞ்சம் வெளியில போகணும். ஒருவேளை நான் வரதுக்குள்ள அவங்களும் இங்க வந்துடலாம். அப்ப 2 பேரும் மீட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க? அட, நான் இப்ப என்னோட
அங்க அவளோட புருஷன் திரும்பி வந்துட்டான். இங்க என்னடான்னா மிஸ்டர் மெஹ்ராவோட லைஃப்லயும் ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டான்னு நினைக்கிறேன். எப்படியோ 2 பேரோட ஜோடியும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒருவேளை 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவும் நல்ல விஷயம் தானே. யார் உங்களோட? நீங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்க போறீங்களா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா? 1+1. ஆக்சுவலி அது என்னன்னா என்னோட சிஸ்டர் யாரையோ பார்க்கணும்னு சொல்றா. அப்புறம் அந்த ஆளு ரொம்ப பேசுவான், எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பத்தியே பேசுவான். அப்புறம் இந்த தீபாவளி அன்னைக்கு நான் பிசினஸ் பத்தி எதுவுமே பேச விரும்பல. அதனால நான் வெளியில போறேன், ஒரு வேலை விஷயமாவும் போறேன். அத உன்கிட்ட சொல்ல மாட்டேன், ஓகே? நான் திரும்பி வரதுக்குள்ள உங்க அம்மாவும் அதுக்குள்ள வந்துருவாங்கல்ல? அப்ப நான் உங்க அம்மாவை மீட் பண்றேன், ஓகே? நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுங்க. நான் யாரையாவது அனுப்பி வைக்கிறேன், உங்களை பாத்துக்க. ஜஸ்ட் பி பேக். இதோ நான் வந்துடுறேன். ஆக்சுவலி நான் இல்ல, நாங்க போறோம். ஹே அபி, நில்லு. உன் கூட கொஞ்சம் பேசணும். நாம அப்புறமா பேசுவோம். நான் முக்கியமான வேலையை போறேன். என்ன முக்கியமான வேலை? இது கூட எனக்கு முக்கியமான வேலை தான். எனக்கு உன்னோட அட்வைஸ் வேணும்பா. அம்மா என்ன சொன்னா இவன்? அட்வைஸ் எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆபீஸ்ல இருக்கும்போது மீட்டிங்க்கு டைம் கேட்பான், பணம் கேட்பான். இப்ப கேட்கறதுக்கு எதுவும் இல்ல, அதனால அட்வைஸ் கேட்கறான். என்ன அட்வைஸ் பண்ண சொல்லு அபி. எனக்கு சொல்லு, 2 லேடிஸ்குள்ள எப்படி சண்டையை உருவாக்குறது? 2 பேரையும் ஒண்ணா உட்கார வை, அப்புறம் சண்டை தானாவே ஸ்டார்ட் ஆயிடும். இவன் கிட்ட அட்வைஸ் கேட்ட அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணு சொல்லு, அந்த லேடி யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அதை வச்சுதான் சொல்லணும். ஒண்ணு என் ஒய்ஃப், இன்னொன்னு எங்க அம்மா. Are you okay? Sorry, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ கொஞ்சம் இப்படி வா. நீ என்ன பாத்துக்கிட்டு இருந்த? என்ன பாத்தியா இல்ல வேற ஏதாவது பாத்தியா? நான் வெயிட்டர் வராருன்னு உன்னை பார்த்து கை காட்டினா, ஆனா நீ அப்பத்துல இருந்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்க. நீ என்ன யோசிச்சுட்டு இருந்த? சாரி. எனக்கு ஏன் சாரி சொல்ற? அந்த வெயிட்டர் தான் போயிட்டானே. ஆனா நீ எனக்கு சாரி சொல்லிதான் ஆகணும். டெல் மீ சாரி. ஏன்னா நீ என்னுடைய 2 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்க. சாரி. இட்ஸ் ஓகே. நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியில போகணும். எங்க? ஆக்சுவலி நான் யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் என் ஒய்ஃப் பிரக்யாவை மீட் பண்ண போறேன். அவளுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். நீங்க பார்ட்டியை விட்டுட்டு போறீங்களா? மெதுவா பேசி யார் காதுலயாவது விழுந்தா என்ன விட மாட்டாங்க. குவைட். யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா இங்க பாருங்க, ஆலியா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கெஸ்ட் உங்களை பார்க்க வர போறாங்கன்னு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போகலாமே. இந்த ஆலியாவும் இருக்காளே. என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எப்படியோ நீங்க பிரக்யாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க. அவங்க என்ன உங்களுக்காக வெயிட் பண்ண போறாங்க. நீங்க பாத்துட்டு போயிடுங்க. ஐ திங்க் யூ ஆர் ரைட். சரி, அப்ப நான் என்னோட இடத்துக்கு போறேன், ஓகே? ஆக்சுவலி நான் இல்ல, நாங்க போறோம். நீ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், நீ அந்த மாதிரியே இருந்துக்க. ரிஷியை விட்டு நான் இல்ல, நீ தள்ளிடு. இதெல்லாம் நான் எவ்வளவு நாளைக்கு தான் தாங்கிக்க முடியும்? எத்தனை நாளைக்கு? அவளால அந்த ரிஷி இப்போ என்கிட்ட இல்ல. அவன் என்கிட்ட இருந்திருக்கலாம். இந்த சஹானா எங்களுக்கு இடையில வராம இருந்திருந்தா ரிஷியை என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க முடியாது. ரிஷி சொல்றானா இல்லையோ, ஆனா ரிஷியோட மனசுல எனக்கான காதல் இருக்கு, ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா சஹானா சொன்னதுனால ரிஷி என்னோட போன் கால்ஸ் கூட அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். அந்த சஹானா தான் ரிஷியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். அவன் என்கிட்ட வரத இவதான் தடுக்கிறான். இப்போ சஹானா தான் அவனை விட்டு விலகி போகணும், ரிஷியை விட்டு ரொம்ப தூரம். இல்லனா அவ இந்த உலகத்தை விட்டே போகணும். ஹலோ, ஹாய், ஹாப்பி டிவாலி. ஹாப்பி டிவாலி. ஹே, தேங்க்ஸ் மேன். ஹாப்பி டிவாலி. Oh, I am so sorry. Are you sure ரன்பீர் உன்னை லவ் பண்றானா? ஹாய். ஹாய். ஆமா, நிஜமாவே நீ என்ன லவ் பண்றியா இல்ல நான் தான் உன்னை லவ் பண்றேனா? ஐ மீன், நான் மட்டும் தான் உன்னை லைக் பண்றேனா? What do you mean like? நான் உன்னை லவ் பண்றேன். ஓ, நமக்குள்ள ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை நான் மறந்துட்டேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அது எப்ப வேணாலும் காதலா மாறலாம்னு சொல்லலாம் இல்லையா? அது நம்ம வேலை எப்போ முடியுதோ அப்போதான். நான் உன்கிட்ட எவ்வளவு தப்பான ஒரு வேலையை செய்ய சொல்றேன், பட் யூ ஆர் ரெடி டு டூ இட். ஐ மீன், நீ எப்படி இந்த அளவுக்கு என்ன விரும்ப முடியும்?
அது என்னன்னா அது ஒன்றும் அப்படி கிடையாதுல்ல. நீ யாரையாவது ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்றதை மறந்துடுவியோ? அது எப்போன்னு எனக்கும் தெரியாது. நான் உன்னை எப்பவும் லவ் பண்ணுவேன். லிசன் ரன்பீர், யூ லுக் ரியலி ஹேண்ட்ஸம். உனக்குள்ள எந்த குறையும் இல்ல. ஐ மீன், காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் உனக்கு லவ்வரா வரணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லா பொண்ணுங்களும் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஸ்டில் எல்லாரையும் விட்டுட்டு நீ என்னதான் லவ் பண்ற? அது ஏன்? ஐ மீன் வை? இட்ஸ் சோ சிம்பிள் ரியா. ஏன்னா நீ யூனிக்கா இருக்க. நீ பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்க. நீ ஓடணும்னு நினைக்கிற, திரும்ப நினைக்கிற, விழக்கூடாதுன்னு நினைக்கிற. நீ எப்பவும் நிக்க மாட்டேங்கிற. அப்புறம் நீ எது செஞ்சாலும் சரியாதான் செய்வ. அதான். ரியலி? அப்புறம் அந்த பொண்ணுங்களை பத்தி பேசுறியே, என் பின்னாடி சுத்துறவங்க, அவங்க எப்பவுமே கரெக்ட் தப்பு தப்பு கரெக்ட்லயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னதான் தப்புன்னு பட்டாலும் அது உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா நீ அதை தான் செய்வ. இன்ஃபேக்ட் நமக்கு நடுவுல நிறைய காமன் திங்ஸ் இருக்கு. பொண்ணுங்க பாவம் ரொம்ப யோசிப்பாங்க. அரை மணி நேரம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவாங்க, மேக்கப் பண்றாங்க. ஏன்னா அவங்கள அழகா கட்டிக்க விரும்புறாங்க. ஆனா நீ அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பிகாஸ் யூ ஆர் நேச்சுரலி வெரி பியூட்டிஃபுல். அப்படியே என்ன மாதிரியே. காலேஜோட சூப்பர் மாடல். அப்புறம் நீ எல்லா காம்படிஷன்லயும் ஜெயிச்சிட்டு வர. நான் காலேஜோட என்ன ஃபுட்பால் சாம்பியன். எக்ஸாக்ட்லி. நான் எப்பவும் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், உனக்கே தெரியும்ல. சோ இதுலயும் நம்ம 2 பேரும் சேம். அப்புறம் நிறைய பொண்ணுங்க எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க தான். நீ உனக்கு பின்னாடி திரும்பி பாத்திருக்கியா? உனக்கு எவ்வளவு பெரிய லைன் நிக்கும் தெரியுமா? இதுலயும் நாம சேம். லைஃப்ல அதே ஆட்டிடியூடோட இருக்க என்ன மாதிரியே நீயும் நானும் நிறைய விஷயங்கள்ல ஒத்து போறோம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தெல்லாம் சைட்ல வச்சிடறேன். தென் I love you. நான் உன்னை லவ் பண்றேன். I like it. I really 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 like it. நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு உனக்கே புரியும். நீ என்ன சொல்ல நினைக்கிற? என்ன சொல்ல வர? நான் அவளோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வரியா? எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. நான் என்ன கேண்டில் லைட் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? பசிச்சது போய் சாப்பிட்டேன். அப்புறம் தண்ணி ஊத்தி அவ கூட ஒண்ணு ஓலி விளையாடல. கோவம் வந்துச்சு, தண்ணி ஊத்துனேன். அவளை அடிக்க முடியாது, அதனால தண்ணி ஊத்துனேன். Listen ரன்பீர், I just want to be sure that என்ன விரும்புற பையன், என்ன லவ் பண்ற பையன் என்கிட்ட லாயலா இருக்கிறானான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப நான் உன் கூட லாயலா இல்லன்னு நீ நினைக்கிறியா? I love you ரியா. ஏன் நான் நம்ப மாட்டேன்? Listen, நீ இதெல்லாம் சொல்ற சரி. நீ இதெல்லாம் சொல்ற, ஆனா இந்த விஷயத்துல உன்னால ப்ரூவ் பண்ண முடியல. You are telling your part. எனக்கு பசிச்சது, அதனாலதான் இங்க போனேன், இங்க வந்தேன். உனக்கு காரம் ஆயிடுச்சு, தண்ணி குடிச்ச, அதனால ஓடுனேன். It doesn't change the fact. I feel cheated. Cheated? Seriously? Cheated? நான் எப்படி உன்னை சீட் பண்றேன்னு நீ நினைக்கிற? நீ பிராச்சி கூட வெளிய போனது என்கிட்ட சொன்னியா? ரியா, நான் இது வரைக்கும் உன்கிட்ட எதையும் மறைச்சது இல்ல. I felt and that's okay. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் ஓகே. அப்ப நீ எனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. ப்ரூவ் பண்றதுல என்ன ஆயிட போகுது? இங்க பாரு ரன்பீர், நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கிளியரா சொல்லிடுறேன். இந்த சந்தேகம் இருக்குல்ல, இந்த சந்தேகம் சுத்தமா ரிலேஷன்ஷிப் அழிச்சிரும், முடிச்சிரும். எங்கேயாவது இந்த சந்தேகம் வந்துருச்சுன்னா எதுவுமே ஸ்மூத்தா போகாது. அதனால நீ எனக்காக, ஒருவேளை நீ என்ன உண்மையிலேயே விரும்பினா இந்த சந்தேகத்தை ஃபினிஷ் பண்ணு. ரியா, நான் உனக்கு இந்த சந்தேகத்தை எப்படி போக்குறது? ஜஸ்ட் டெல் மீ ஹவ். I don't know. இந்த சந்தேகம்ல எப்படி போகும் எனக்கு தெரியாது. நீ ஏதாவது பண்ணு. You do something and please இந்த சந்தேகத்தை போக்கு. நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் அழிஞ்சிட கூடாது. நான் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்றது? எப்படி? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், புரிய வச்சுட்டேன். நான் இப்போ என்ன பண்றது? நரம்ப கட் பண்ணிக்கவா? Let's see. நானும் பாக்குறேன் என்கிட்ட ரன்பீர் எவ்வளவு